ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே நாக்குலலாம் எச்சி ஊறுதா. சூப்பரா இருக்குல்ல பார்க்குறதுக்கே! எறா தொக்கு. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எறா வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்துட்டு எறா தொக்குக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்த அடுப்புல வச்சுட்டு பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எனக்கு எறா தாளிக்கிறதுக்கு என்ன சேர்த்து தாளிக்கணும்னே தெரியாது இதுவரைக்கும். நான் வந்துட்டு எப்பயுமே கடுகும், பெருஞ்சீரகமும் தான் போட்டு தாளிப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, என்ன சேர்த்து தாளிக்கணும் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு கடுகும், பெருஞ்சீரகமும் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்துட்டு நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நீள நீளமா கட் பண்ணக்கூடாது. சின்ன சின்னதா தான் கட் பண்ணணும். அதுவும் அதிகமா கட் பண்ணி வச்சுக்கிறணும். வெங்காயம், தக்காளி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா எறா தொக்கு டேஸ்ட்டா இருக்கும். தொக்கும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். நான் வந்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு கல் போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ தக்காளியும் வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க எறாவை சேர்த்துடலாம். எறாவை சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு வதக்கிக்கிறலாம். நம்ம எறாவை சேர்த்து வதக்கும்போது எறாவில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்து எறா வந்து சுருண்டு வர ஆரம்பிக்கும். எறா வேகிறதுக்கு தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்றலாம் கூடாது. எறாலேருந்து வர்ற தண்ணியே போதும். அதுக்கான தண்ணி அதுவே வந்து வச்சுருக்கு. அதனால் வந்துட்டு நம்ம அதிகமாக தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய், இஞ்சி, பூண்டு இது 3 வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டு வந்துட்டு தோல் உரிக்காம தான் போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 2 சில்லு தேங்காய் இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம தண்ணியும் ஊற்றல. இந்த எறா பார்த்தீங்கன்னா எவ்வளவு சின்னதா சுருண்டுருச்சு. தண்ணியும் ஊற்றல. இது ஃபுல்லாக எறாலேருந்து வந்த தண்ணி தான். மசாலா வந்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். எறா தொக்குக்கு எப்பயுமே வந்துட்டு மசாலா அதிகமாக சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம் அப்படின்னா மசாலா ஸ்மெல்லு தான் அதிகமாக இருக்கும். மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சோம்ல அந்த அரைப்பை வந்துட்டு சேர்த்துட வேண்டியதுதான். தேங்காய், இஞ்சி, பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க. வேணாட்டினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்து பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் ஊற்றினா தான் பிடிக்கும். இன்னொன்று வந்துட்டு தேங்காய் ஊற்றினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தொக்கும் அதிகமாக கிடைக்கும். அதுக்காக வந்துட்டு தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இது வந்துட்டு ரெடி ஆகும். அதுக்கு மேலெலாம் வேகாது. வேகவும் கூடாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சு கிண்டி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான எறா தொக்கு வந்துட்டு ரெடி ஆகிடும். இந்த மாட்டுக்கு நல்லா கிரேவி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொத்தமல்லி இலையை தூவிட்டு அப்படியே ஒரு கிண்டி கிண்டி விட்டோம் அப்படின்னா சூப்பரான எறா தொக்கு வந்துட்டு ரெடி ஆகும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.